நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் போட்டு நீ என்ன வேண்டிப்ப? உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும் வேண்டிப்ப? கொடுக்க மாட்டாரு. நான் ஒரு ஆசைக்கு சொல்லு. அந்த பொண்ணு காட்சியரே இல்ல. வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். திருப்பி உன்ன அடிச்சிட்டா என்ன பண்ணுவ? அது எப்படி அடிப்பாங்க? ஆம்பளைனா சொம்பையா? மச்சி போட்டு தாக்க. போட்டு தாக்க. போட்டு தாக்க. வர பொண்ணுங்களா மோசமா தான் இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல பொண்ணுங்க கிடைக்க கஷ்டம் இல்லடா. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உலகத்தை திருப்பி போட்டு பாத்துருக்கேன். இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. சரி, பொண்ணுங்களாம் வந்து ஈஸியா அழுதுறாங்கல்ல. ஏன் பொண்ணுங்களா ஈஸியா அழுதுறாங்க? அது என்ன சொல்ற? அதுங்களுக்கு ஒரு எது பண்ணாலுமே அழுவுறதுதான் அவங்களுக்கு மெயின். அதான் ஏன் அழுவுறாங்க ஈஸியா? பேசுறது ஏன்னா தொட்டாசிலி மாரி அதுங்க. போடு. தொட்டா சிரிங்கயா? அப்ப பசங்கனால கஷ்டத்தை வெளியே காட்டிக்க மாட்டானுங்க. ஏன்னா பசங்களை அது ஒரு வழியில பாராட்டலாம். நான் பொண்ணுங்களை கொத்தலாம் சொல்ல. பொண்ணுங்களாம் நல்லவங்களா இருக்காங்க. அப்ப பசங்களா நீங்க அழவே மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லை, அழுவலாம். எங்க அழுவீங்க? எதுக்காக அழுவீங்க? நான் பொண்ணுங்க எதனா சொல்றேங்க, என் லவரே எடுத்துங்க எதனா ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னா அப்படியே அழுவ வரும். ஆனால் வெளியே காட்டிக்க முடியாதுல்ல, அதுக்கிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்கும். ஃபோனை கட் பண்ணோம், ரிட்டர்ன் கால் பண்ணோம், எடுக்காது. அப்படிதான் போயிட்டு இருக்கோம். நான் அழுவேன், ஒரு டைம் அழுவேன். அப்போ ஆள் திட்டினா மட்டும்தான் அழுவியா? வேற எதுக்குமே அழ மாட்டியா? அழுவேன். நம்ம ஃபேமிலி நினைச்சு இப்போ நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அழுது இல்லை. பாத்ரூம்ல போய் அழுவியா? வீட்டுக்குள்ள இருந்து அழுவியா? அழுவுறது இல்லைன்னா பாத்ரூம் இது வீட்டுக்கு இல்லை. கண்ணன் தண்ணி வந்து அழுவுறது தானே. கத்தி கத்தி அழுவியா இல்ல சைலண்டா அழுவியாடா? இல்லை அப்படியே மனசுல அழுதுப்பேன். அப்படியே கண்ணில் தண்ணி வரும். தண்ணி அப்படியே ஊத்து. எங்க ஒரு தாட்டி அழுது காட்டு. அவ பசங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா பொண்ணுங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? பசங்க தான் ஸ்ட்ராங். பொண்ணுங்க நாங்களா ஸ்ட்ராங் இல்லையா? அப்படிலாம் இல்லை, பசங்க தான் எல்லாத்துக்கும் மெயின்ன்றேன். நீ எனக்காவது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத நாள் எனக்காவது இருக்கா? இருக்கு. ஒரு நாள் முன்னாடி கூட நான் அழுதேன். அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க, அப்படியே கட் பண்ணிட்டாங்க ஃபோனை. ஃபோன் பண்ணி கெஞ்சுறேன், பேசுறது உங்களாம் பேச முடியாது. அதை நான் அப்போ அழுவேன். அவ்வளோதான். 10 நிமிஷம் நான் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். நீ ஏன்னா கெஞ்சுற? பொண்ணுங்கிட்டலாம் கெஞ்ச கூடாது, கெஞ்ச வைக்கணும். மனசுக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட கெஞ்சது தவிர வேற என்ன வழி இருக்கு? என்னதான் சொல்லி கெஞ்சுவேன்? என்கிட்ட பேசி என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். நானா பண்ணிட்டேன், உன்னை நல்லா தான் பார்த்துக்கிறேன். இப்படி கெஞ்சுவேன், அதுக்கும் ஒத்து வரலையா திருப்பி கெஞ்சுவேன். வேற வழி இல்லை, விட்டு போறதெல்லாம் வழி இல்லை. சரி, நேர்ல போன்ல ஓகே கெஞ்சுற, நேர்ல இருந்தா எப்படி கெஞ்சுவ? கால்ல கையில எல்லாம் விழுந்து கெஞ்சுவியா? நேர்ல இந்த கெஞ்ச சீன்லாம் இல்ல, ரெண்டு கொட்டு தான் நறுக்கு. இப்போ அப்பப்போ ஏன்னா போன்ல இருக்கனால திமுறை அப்படியே கட் பண்ணுவாங்க. நேர்ல இருந்தா எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இப்படி போனாலும் கையை பிடிச்சி இத்து 2 கொட்டு வச்சு நெல்லு. திருப்பி உன்ன அடிச்சிட்டா என்ன பண்ணுவ? அது எப்படி அடிப்பாங்க? ஆம்பளைனா சொம்பையா? மச்சி போட்டு தாக்க. போட்டு தாக்க. போட்டு தாக்க. அவ பொண்ணுங்க மட்டும் அடிப்பீங்களா ஈஸியா? பொண்ணுங்க அடிக்கும், யாரே அடிச்சிருக்கேன். எதுக்குடா வாள் அடிச்ச? திடீர்னு கோவம் வரும், அடிப்பேன். எங்க எதுல அடிப்ப? கையில அடிப்பியா? கொட்டுவேன். எப்படி கொட்டுவ? ஏய் எல்லாம் கொட்டி காட்டாத, எனக்கு வலிக்கும். நான் வேணா உனக்கு கொட்டி காட்டுதா? ஏன்டா நான் வலிக்காத மாதிரி கொட்டுவேன்டா, பொறுமையா கொட்டு. எனக்கு பிஞ்சு கைடா. அப்படிலாம் எனக்கு பிஞ்சு கைதா பாருங்க. சரி கையில கொட்டிக்கோ. சரி, அவங்கள அடிச்சிட்ட அப்புறம் அவங்க நீயா சமாதானப்படுத்துவியா இல்ல அவங்க வந்து சமாதானப்படுத்துவாங்களா? நான் தான் எல்லா வாட்டியுமே நான் தான் கெஞ்சுவேன். எல்லா வாட்டியுமே நான் தான் கெஞ்சுவேன். கெஞ்சி வேண்டாம் நீ போயிடுறா அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? கெஞ்சி போயிடுறேன், நான் விட்டு போக முடியாதுல்ல. நான் நின்று கல்யாணம் பண்ணோன்னு லவ் பண்ணிட்டோம், எப்படி நின்று விட்டு போறது? லவ்லாம் கல்யாணம் பண்ணணும் தான் லவ் பண்றீங்களாடா? அப்படிதானக்கா, காலகாலமா அப்படிதானே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் அப்படி இப்படி பண்றானா? சில பேர் வந்து டைம் பாஸ்க்கு லவ் பண்றாங்களே சும்மாலாம். அவனுங்கெல்லாம் ஒரு இதுக்கா. எது? அவனுங்க எப்படின்னா அவங்க 5 நிமிஷம் இதுக்கோசம் பழகிட்டு போயிடுவானுங்க. போல சின்சியரா லவ் பண்றவங்களா விட்டு போயிடுறாங்க. என்ன பண்றது?
இருந்தாலும் ஒரு பொண்ணு உண்மையா லவ் பண்ணா பையன் விட்டு போறான், பையன் லவ் பண்ணா பொண்ணு விட்டு போறாங்களா, அவங்க எல்லாம் ஏன்டா அப்படி பண்றாங்க? அதெல்லாம் அவங்க விருப்பம்க்கா. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிச்சு எனக்கு. நான் இன்னொரு லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு எத்தனை வருஷமா லவ் பண்ற? நானா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் ஒரு 2 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருக்கேன். 2 இயர்ஸா லவ் பண்ற? ஆமாக்கா. இப்பதான் ரொம்ப அவாய்ட் பண்றாங்க. என்னன்னு தெரியல இது. சரி நானே விட்டுட்டேன் அதெல்லாம். இப்படி அதெல்லாம் விட அவாய்ட் பண்ணா வேற பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை பார்த்து லவ் பண்ணு. முடியாதுக்கா. அவ்வளவு சீக்கிரம் அப்படிலாம் விட்டு போக முடியாது. ஏய் இது கேமரால வந்து நான் லவ் பண்ணலாம் சொன்னா வேற புள்ள உன்னை பாக்குமா? வானான்றாடி போட்டு பொண்ணு எனக்கு வானா. எனக்கு அந்த பொண்ணே போதும். அப்படி என்ன பண்ண அந்த பொண்ணு உன்னை? லவ் பண்ணோம், அது தவிர வேற ஒண்ணும் இல்ல. முத்துரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை போனாக. சரி அந்த பொண்ணு ஏதாவது உனக்கு பெரிய gift கொடுத்திருக்கா? ஏமாத்திட்டு போனதா பெரிய ஏமாத்திட்டு போல, கூட தான் இருக்காங்க. ஏமாத்திட்டு போ. ஆனா உண்மையாலேடா பொண்ணுங்கெல்லாம் உனக்கு கண்டிப்பா ஒரு பெரிய gift கொடுப்பாங்க. அது என்ன தெரியுமா? ஏமாத்திட்டு போறதுதான். பொண்ணுங்களெல்லாம் நம்பாதடா. சீ நானே பொண்ணு தானே. யாருமே நம்ப கூடாது, பொண்ணுங்கன்னு இல்ல யாருமே நம்ப கூடாது. நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா பார்க்க வேற போ. கிறிஸ்மஸ் தாத்தா வருவாங்களாடா பாக்குறதுக்கு? வருவாங்களே, ஸ்கேரல் வருவாங்களே. பார்க்கல, நான் சொன்னல நம்ம கேட்டதா தருவாங்க தானே கிறிஸ்மஸ் தாத்தா? ஆமா தருவாங்க. நீங்க கத்தருக்கு உண்மையா ஜெபம் பண்ணிட்டே இருந்தா எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. நான் கூட ஒரு பெரிய கிஃப்ட்லாம் கேட்டிருக்கேன். சாக்லேட்டு, பிஸ்கெட்டு எல்லாம் கேட்டிருக்கேன்டா. நான் தூங்கும் போது ட்ரீல கொண்டு வந்து வைப்பாரா, வைக்க மாட்டாராடா? வைப்பாரு. அதெல்லாம் படத்துல மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். எப்படி 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 ரியலி வைப்பாரு. கிறிஸ்மஸ் தாத்தாவே எங்க தாத்தா தான். அப்படி இல்ல, உனா உங்க அம்மா அப்பா யாருன்னா வந்து வைப்பாங்க, என் பொண்ணு இது மாதிரி நினைச்சு பட்டுது அப்படின்னு. சரி நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் போட்டு நீ என்ன வேண்டிப்ப? உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு வேண்டிப்ப? கொடுக்க மாட்டாரு. நான் ஒரு ஆசைக்கு சொல்லு. அந்த பொண்ணு கடைசி இருந்தா வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். அந்த பொண்ணு இருந்தாலே போதுமா? வேற எந்த ஆசையும் இல்லக்கா எனக்கு. சரி அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சொல்லு பாப்போம். உன்னை விட்டு போவாது. நான் விட்டு போகணும்னு ஆனா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்டா உனக்காக. விட்டு போகாத ஒரு நம்பிக்கை தான். அவனுக்கு நான் சொன்னது கேட்கல போல. அதுக்கிட்டே எதனா சொல்லணும்னு ஆசைப்படியா கேக்குறீங்க? அது ரெண்டு தலையில பாத்துச்சுனா அப்புறம் நான் பேசணும். அதுக்கு எதனா ஒரு சண்டை ஆகும். இதை பார்த்துட்டு இருக்கேன். இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவன் கிட்ட பேசாதமா, இவன் 4-5 பொண்ணு வச்சு ஓட்டுறான், உன்னையும் சேர்த்து ஓட்டுறான். அது வேணாம். ஏன்னா அந்த சண்டை தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்டா பொண்ணுங்களா சந்தேகப்படுறாங்க? ஆமாக்கா, அவங்க சந்தேகப்படுறாங்களா? அது ஒரு எப்படின்னா அது ஒரு பொசசிவ்னு வச்சு என்ன கேக்குறாங்க வந்து, நீ யாருன்னா பாக்குறியா அப்படின்னு. இல்ல நம்ம சொல்லனா இதே நம்ம அந்த கேள்வியை கேட்டோம்னா நான் சந்தேகப்படுறேன்னு கேக்குறாங்க. நான் எங்க போய் அடிச்சுக்கிறது? இதெல்லாம் எங்கயாவது போய் அடிச்சுக்கோ. அதுதான் பண்ண முடியும். நான் இப்ப வர பொண்ணுங்கலாம் ரொம்ப மோசம்க்கா. வர பொண்ணுங்களாம் மோசமா தான் இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல பொண்ணுங்க கிடைக்க கஷ்டம் இல்லடா. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லாருமே நல்ல பொண்ணுலாம் சொல்ல முடியாது. ஒருத்தங்க தப்பு வேணா பொண்ணுங்களா இருக்காங்க, ஏமாத்துவாங்க, நம்ம வச்சு துரோகம் பண்றாங்க. நம்ம வச்சு துரோகம் பண்ணிடுவாங்களா? நம்ம எல்லாமே அம்மாவுக்கு ஈக்குவலா அவங்கள வைக்கிறோம்னா அவங்க அதை பார்த்துக்கணும்ல. அம்மா வந்து கூடவே இருக்காங்க. இப்போ வந்து பொண்ணு எப்படி அம்மா மாதிரின்னு சொல்றீங்க? அந்த ஒரு இதுதான் நம்மள கேரிங் எல்லாமே பண்றது அவங்க. அம்மா கத்துன்னு பார்த்தா அவங்க தானே. ஏன்னா அது ஒரு பாசம் தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு எதனா ஒன்று ஆனாலும் எனக்கு இது ஆனாலும் அவங்களுக்கு இது அப்படிதான் சொல்லுவோம். இத்துடன் விடைபெறுகிறது சந்தோஷ். உலகத்தை போட்டு பார்த்திருக்கேன். இப்ப இட்லியே திருப்பி போடுறானே.